மார்ச் 1 பிறந்தநாள் காணும் கழக தலைவர், மக்கள் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு முதல்வர்களின் முதல்வர் அவர்களை வணங்கி மகிழும் நன்றி மறவா முனைவர் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர். போர்க்களங்கள் என்று சொல்லுகிற போது எங்கே நபிகள் 2,40,000 நபிகள் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இதுவரை தோன்றியிருக்கிறார்கள். அதில் 313 பேர் அவர்கள் ரசூல் நபிகள். அவர்களில் நம்முடைய அண்ணல் முகமது அவர்களும் இருக்கிறார்கள். ஈசா நபி என்று இயேசுவும் இருக்கிறார், திருவள்ளுவரும் இருக்கிறார். அப்படிப்பட்ட நபிமார்களில் ஒருவரான நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள் சந்தித்த போர்க்களங்கள் 38 போர்க்களங்களில் 27 போர்க்களங்களில் அவர் பங்கேற்றார். 9 போர்க்களங்களில் அவரே ஆயுதம் தாங்கியவராக கலந்து கொண்டார். முதலாவது போர்க்களம் பத்ரு போர்க்களம். அந்த பத்ரு போர்க்களத்தில் குறைஷிகள் 1300 பேர், அவர்களிடம் இருந்த ஒட்டகங்கள் 700, குதிரைகள் 100, உருக்கு சட்டைகள் 80. ஆனால் பெருமானார் தரப்பில் 313 பேர் தான் மொத்தத்தில் வீரர்கள். 70 ஒட்டகங்கள், 2 குதிரைகள், 4 உருக்கு சட்டைகள். ஆனால் பத்ரு போர்க்களத்தில் யுத்தம் மூண்டபோது அதற்கு தலைமை தாங்கி வந்தவன் அப்ரு பித் அப்தத், மிக பயங்கரமானவன், பைபிளில் வருகிற கோலியாத்தை கொன்றவன். அவன் முன்னேறி வருகிறான். என்னை எதிர்க்கிறதற்கு இங்கே இருக்கிற முஸ்லிம்களில் எவராவது தயாராக இருக்கிறாரா என்ற போது, நாங்கள் தயார் என்ற போது நபிகள் நாயகம் பொறுங்கள் என்றார். 2வது முறை அவர் சவால் விட்ட போதும் பொறுங்கள் என்றார். 3வது முறை அவர் சவால் விட்ட போது மாவீரர் அலி, இதோ நான் முன்னேறி செல்கிறேன் என்ற போது அழைத்து தன்னுடைய துல்புகார் வாளை அவர் கரத்திலே கொடுத்து தலப்பாகையை கட்டிவிட்டு அவனோடு போரிடச் செல் என்று அனுப்பி வைத்தார். நீயா என்னை எதிர்ப்பது என்று அவன் ஆத்திரம் கொண்டவனாக வாளை ஓங்கி வீசிய போது அவர் கவசத்தில் பட்டு அது லேசாக உடைந்து கன்னத்திலே சிறிய காயமும் ஏற்பட்டது. கடைசி வரை அந்த தழும்பு இருந்தது. அடுத்து என்னுடைய தவணை இதோ வாங்கிக்கொள் என்று அலி தன்னுடைய துல்பிகார் வாளால் வீசினார். 2 துண்டுகளாக வெட்டுப்பட்டு கீழே விழுந்தான் அப்னு பின் அப்து. இது போரின் திசையை மாற்றியது. அடுத்தொருவர் வந்தான், பெருமானாரை கொல்லாமல் விடமாட்டேன் என்று வந்தான் அபுஜஹேல். முவாவியா என்கின்ற வீரன், முஸ்லிம் வீரன், அவனை துண்டாக வெட்டி தடித்தான். இப்படி வெட்டியவனை கொல்வதற்கு இக்ரிமா என்கின்ற அந்த தரப்பை சேர்ந்தவன் வெட்டி சாய்த்தான். இவன் மடிந்து போனான். ஆனால் பத்ரு போர்க்களத்திலே நபிகள் வெற்றி பெற்றார்கள். சில நாட்கள் சென்றது. 24,000 படை வீரர்களை திரட்டிக் கொண்டு குறைஷிகள் மீண்டும் படையெடுத்து வந்தார்கள். இவ்வளவு பெரிய சைன்யத்தை எப்படிதான் சந்தித்து சமாளிப்பது என்று திகைத்து யோசித்துக் கொண்டிருந்த போது ஏமன் நாட்டிலே இருந்து வந்து நபிகள் நாயகத்துக்கு ஆலோசகராக பக்கத்திலேயே இருந்து துணையாக இருந்த சல்மான் அவர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், அகழி வெட்டுங்கள், 30 அடி ஆழம் 15 அடி அகலத்துக்கு ஒரு அகழி வெட்டுங்கள். அகழி அவன் தாண்டி வர முடியாது என்றவுடன் அகழி வெட்ட தொடங்கினார்கள். நபிகள் நாயகமே சமட்டி எடுத்துக்கொண்டு அவர் அந்த அகழியை வெட்டுகிற வேலையில் ஈடுபட்டார். ஒரு பாறையை யாராலும் உடைக்க முடியவில்லை, 10 பேர் சேர்ந்து உடைக்க முடியவில்லை. உடனே பெருமானார் சொன்னார், நான் உடைக்கிறேன் என்று சமட்டியை ஏந்து நாரே தக்பீர் என்றார். உடனே மற்றவர்கள் அல்லாஹு அக்பர் என்று முழங்கினார்கள். ஓங்கி அடித்தார். ஒரு பகுதி உடைந்தது. சியாம் தேசத்தின் திறவுகோல்கள் என்னிடம் கொடுக்கப்பட்டு விட்டது என்றார். 2வது முறை சமட்டிய ஓங்கி அடித்தார். அப்பொழுதும் நாரே தக்பீர் என்றார், அல்லாஹு அக்பர் என்றார்கள். இன்னும் ஒரு பகுதி உடைந்தது. இப்பொழுது பாரசீக நாட்டினுடைய திறவுகோல்கள் என்னிடம் கொடுக்கப்பட்டு விட்டன என்றார்.
மூன்றாவது முறை அடித்தார். பாறை இரண்டாக உடைந்தது. இப்பொழுது ஏமன் தேசத்து திறவுகோல்கள் என்னிடம் கொடுக்கப்பட்டு விட்டன என்று சொன்னார். அகழி யுத்தத்திலும் அவர்கள் குறைசிகளை மேற்கொள்ள விடாமல் தடுத்து வென்றார்கள். ஆனால் இந்த யுத்தத்துக்கு முன்னால் இன்னொரு யுத்தம், உஹது யுத்தம், அதில் கட்டுப்பாடு குறைந்ததா, அந்த கட்டுப்பாடு சிதறி பொருள்களை எடுக்க நம்முடைய முஸ்லிம் தோழர்கள் முயன்றதா, அது கொஞ்சம் பின்வாங்க நேரிட்டது. நபிகள் அவர் கொல்லப்பட்டு விட்டார், முகமது முஸ்தபா கொல்லப்பட்டு விட்டார் என்ற செய்தி பரவியது. ஆனால் அவர் உயிரோடு ஜொலித்துக் கொண்டிருந்தார். இதற்கு பிறகு கம்சு கோட்டை போராட்டம். அலி அந்த கோட்டையை, அந்த அகழியை தாவியவராக குதிரையில் அங்கே சென்று கோட்டை கதவை ஒரு கையால் பிடித்து இழுத்தார். கதவு வந்துவிட்டது. அந்த கதவை கொண்டே கேடயமாக்கிக் கொண்டு போரிட்டார். அந்த போரில் வென்றார்கள். கரம் அலியின் கரம், இயக்கியது இறைவன் உரம் என்று சொன்னார். ஆக போர்க்களங்களிலே வெற்றி பெற்று பிறகு மக்கா மாநகர் போர்க்களம், தாயிப் நகரத்து போர்க்களம், இந்த போர்க்களங்களில் எல்லாம் நபிகளே ஆயுதம் ஏந்தி நின்றார்கள். என்ன நம்முடைய நாகூர் அலிபா அவருடைய பாடல்களை நான் சின்ன கேசட்டை பதிவு வைத்துக் கொண்டு கொஞ்சம் எனக்கு கவலை தட்டுகிற வேளைகளிலே கேட்பது வழக்கம். எனக்கு பிடித்த பாடல் அருள் மழை பொழிவாய் இரஹிமானே, எனக்கு பிடித்த பாடல். கண்கள் குளமாகுதம்மா கர்பலாவை நினைக்கையிலே, அந்த பாடல்களில் தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகா ரசூல் நபி நடக்கையிலே என்ன அருமையாக பாடியிருப்பார். கல்லால் சில பேர் அடித்தார்கள், சொல்லால் பல பேர் வதைத்தார்கள், எல்லா துயரையும் தாங்கினார் அல்லாஹ் ஒருவரே என்றார். அவர்தான் நபிகள் நாயகம். அவருடைய புகழ் பாடுகின்ற வகையில் அபூபக்கர், உதுமான், உமர், அலி 4 பேர் வரிசையாக கலிஃபாக்கள். அதில் உமர் எப்படிப்பட்ட நேர்மையாளர் தெரியுமா? அதுக்கு நிகரான நேர்மையாளரை சரித்திரத்திலேயே பார்க்க முடியாது. ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. அவருக்கு 3 புதல்வர்கள், அப்துல்லா, உபயதுல்லா, அபுசான். இந்த அபுசான் மது அறிந்து விட்டார் என்று தெரிந்துவிட்டது, குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது. அங்கு விதிக்கப்பட்ட சட்டப்படி 80 கசையடிகள் அவனுக்கு கொடுக்க வேண்டும். அந்த சவுக்கை எடுத்துக்கொண்டு கசையடி கொடுக்க வந்தவன் வந்தபோது, நீ உமரின் மகன் என்பதால் நீ பலமாக அடிக்க மாட்டாய், ஒப்புக்கு அடிப்பாய், சவுக்கை என்னிடம் கொடு என்று வாங்கிக் கொண்டு உமரே அந்த சவுக்கை எடுத்து வீசினார். 80 முறை. ஏற்கனவே இதயம் பலவீனப்பட்டு போயிருந்த அபுசான் அங்கேயே கீழே விழுந்து மடிந்தான். நேர்மையின் பொக்கிஷமாக திகழ்ந்த அவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும், ஒரு கட்டத்தில் அவரது மகன் சட்டை கிழிந்திருக்கிறது, பள்ளி தோழர்கள் கேலி செய்கிறார்கள், அப்பா எனக்கு ஒரு நல்ல சட்டை வாங்கி கொடுக்க கூடாதா என்றவுடன் பொக்கிஷாருக்கு ஒரு கடிதம் எழுதி அடுத்த மாச சம்பளத்தை எனக்கு அனுப்ப முடியுமா என்று கேட்டபோது, உமரின் பொக்கிஷதார் அடுத்த மாதம் நீர் கலிபாவாக இருப்பாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நாங்கள் எப்படி அனுப்ப முடியும் என்றவுடன் தவறுதான், நான் கேட்டதே தவறுதான் என்று சொன்னவர் நகர்வலம் வருகிறார். நள்ளிரவு நேரம் ஒரு குடிசை வீட்டிலே முடுக்கென்று ஒரு சிறிய வெளிச்சம் தெரிகிறது. அங்கே போகிறார். ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவரிடம் சென்று, ஐயா நீங்கள் யார், எங்கு வந்தீர்கள் என்று கேட்டவுடன் அவர் கோபப்பட்டு, நீ வழிபோக்கனா வழிப்பறி கொள்ளைக்காரனா, எதற்காக என்னிடம் கேட்கிறார்? இல்லையா, நீங்க இந்த குடிசைக்கு பின்னாடி உட்கார்ந்திருக்கீங்க, கவலையா உட்கார்ந்திருக்கிறீங்க போது, நாங்கள் ஏழைகள், என் மனைவி நிறைமாத கர்ப்பிணி, பேறுகால நேரம் உள்ளே இருக்கிறாள், அந்த பதட்டத்தில் நான் இருக்கிறேன் என்றவுடன், ஐயா அப்படியானால் நான் ஒரு மருத்துவச்சியை உடனே அழைத்துக் கொண்டு வருகிறேன். மருத்துவச்சிக்கு கொடுக்க என்னிடம் காசு இல்லையே என்கிறார் அந்த மனிதன்.
காசு வாங்க மாட்டார் அந்த மருத்துவச்சி. வீட்டுக்கு விரைந்து செல்லுகிறார். ஒட்டகத்திலே அவர் இரவு சாப்பிடுவதற்காக அவரது மனைவி சற்று உணவையும் ஒரு டம்ளர் பாலை வைத்திருக்கிறார். புறப்படு புறப்படு, அந்த உணவையும் அந்த ஒரு டம்ளர் பாலையும் எடுத்துக்கொண்டு என்னோடு ஒட்டகத்திலே உட்கார்ந்து கொள் என்று அந்த இடத்துக்கு போகிறார். நான் சொன்ன மருத்துவச்சியை அழைத்துக் கொண்டு வந்து விட்டேன், அவர் உள்ளே போய் பேறுகாலம் பார்க்கட்டும் என்ற போது இந்த மனிதன் கேட்கிறார், இந்த ஊரில் இருக்கக்கூடிய கலிஃபா நிறைய பணம் சம்பாதிப்பாரோ? உடனே சொல்லுகிறார், இந்த மக்கள் பணம் சம்பாதிப்பவர்களை கலிஃபாக்களாக தேர்ந்தெடுப்பதில்லை. அந்த நேரத்திலே உள்ளே இருந்து குரல் வருகிறது, மன்னரே, உங்கள் நண்பருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. திகைத்து போறவர், நீங்கள் தான் கலிஃபா உமரா? திகைத்து போனார். அதே முறையில் தான் ஒரு வீட்டிலே பெண்களுக்குள் பேச்சு சத்தம் கேட்கிறது. தாய் சொல்லுகிறார், ரொம்ப கஷ்டப்படுறமே, பாலை விற்கிறோம், தண்ணியை சேர்த்து வித்துட்டா என்ன தப்புமா? உமர் ஆட்சி காலத்திலே இப்படி ஒரு தவறு நடக்கக்கூடாதம்மா, அப்படி பணம் நமக்கு வேண்டாமம்மா என்று மகள் சொல்லுகிறாள். இவர் கேட்டுக்கொண்டே அரண்மனை அவர்கள் தங்குமிடத்துக்கு சென்று விட்டு பிறகு சில நாள் கழித்து அவர்களை அழைத்து வர சொல்லி தன் மகனுக்கு அந்த மகளையே திருமணம் செய்து வைக்கிறார். நேர்மையாளர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அதற்கு இன்னும் 100 உதாரணங்களை சொல்ல முடியும் உமர் வாழ்க்கையிலே. அப்படி நெஞ்சத்தை கவரக்கூடிய நேர்மையாளராக கலிஃபா இருந்தார், உமர் இருந்தார், வீராதி வீரன் அலி இருந்தார். அவர்களுடைய இவர்களெல்லாம் போற்றுதலுக்குரியவர்கள். நம்முடைய நபிகள் நாயகம் பெருமானார் அவர்கள் எல்லா மதங்களையும் மதித்தார். யூதர்களை மதித்தார், கிறிஸ்தவர்களை மதித்தார். அவர்களும் பிரேயர் செய்து கொள்வதற்கு, ஜெபம் செய்து கொள்வதற்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படிப்பட்ட பெருமானார் போற்றிய இஸ்லாத்தில் இந்த ரமலான் நோன்பு என்பது 50 கடமைகளில் ஒன்று என்பதோடு தொடக்கத்தில் கூறியதை போல செல்வந்தர்கள் அதிகமாக தரலாம், வசதியற்றவர்கள் தண்ணீர் கூட கொடுக்கலாம். நோன்பை முறிப்பது என்பது தீமையை கரித்தல், தீமையை எரித்தல் என்ற வகையில் நீங்கள் பின்பற்றி வருகிற அந்த நோன்பு உங்கள் உடலுக்கும் உங்கள் உடலில் உள்ள அவயவங்களுக்கும் ஓய்வையும் கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அதை பின்பற்றுகிற நீங்கள் எல்லோரும் உங்கள் மூலமாக நாடெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு, தமிழகமெங்கும் இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களுக்கு நான் உங்களுடைய நோன்பு வெற்றிகரமாக நடந்து அது நிறைவு நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு உங்கள் குடும்பத்தோடு உங்கள் நேரத்தை கழியுங்கள். நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே மகிழ்ச்சி பொங்கட்டும். தமிழ்நாட்டில் இந்த சகோதரத்துவம் மென்மேலும் தழைக்கட்டும். இஸ்லாம், இந்து, கிறிஸ்தவர், சீக்கியர், பௌத்தர், சமணர் என்ற வேறும் பகுத்தறிவாளர் என்ற வேறுபாடின்றி அண்ணன் தம்பிகளாக, மாமன் மச்சானாக, சகோதர அந்த பாச உணர்வோடு நாம் அனைவரும் நாம் அணிவகுத்து செல்வோம். ஆனால் ஒன்று, அரசியல் பேசுவதில்லை என்று சொன்னாலும் கூட எனக்கு முன்னாலே நம்முடைய தலைவர் காதர் மொய்தீன் அவர்களும் நம்முடைய பேராசிரியர் நம்முடைய ஜவஹருல்லா அவர்களும் சொன்னவற்றை அப்படியே வழிமொழிய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? ஆகவே இந்த கொடிய நச்சரவத்தை உள்ளே விடக்கூடாது. பூதம் போல் நம்மை விழுங்க காத்திருக்கிறதே இந்துத்துவா என்கின்ற பூதம், அதை இங்கே ஒரு அடி எடுத்து வைக்க நாம் அனுமதிக்க கூடாது. அந்த விதத்தில் தமிழக மக்கள் யாதும் ஊரே யாவரும் கீழ் இருந்த கோட்பாட்டை பின்பற்றி வந்த மக்கள், உலகத்துக்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த மக்கள், அவர்கள் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டில் அண்ணாவும் காயிதே மில்லத்தவர்களும் அவர்கள் உருவாக்கிய அந்த உடன்பாடு, காயிதே மில்லத்தை போன்ற ஒரு மனிதர், மாமனிதரை வாழ்க்கையிலே நான் சந்தித்ததில்லை. மாணவனாக ஒரு வீட்டுக்கு போனேன் குரோம்பேட்டையிலே, நானும் சீனிவாசனும். வாசலில் இருந்து வரவேற்றவர், நாங்கள் அரை மணி நேரம் பேசிவிட்டு வெளியே போகிற போது வாசல் வரை வந்து வழி அனுப்பியதுதான் ஒரு மனிதன் வீட்டுக்கு வருகிறவரை எப்படி வரவேற்க வேண்டும், எப்படி வழி அனுப்ப வேண்டும் என்பதை
அவர் மூலம் கற்றுக்கொண்டவர் நான். அந்த காயிதே மில்லத் அவர்கள் பாகிஸ்தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு தலைவராக இருக்கிறவரே, உங்கள் பங்குக்கு இத்தனை லட்சம் பணம் இருக்கிறது, கோடி பணம் இருக்கிறது, நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற போது அங்கே நடந்த கராச்சியில் நடைபெற்ற டிசம்பரில் நடைபெற்ற மாநாட்டு கூட்டத்தில் சல்லி காசு உங்களிடம் வாங்க மாட்டோம், பாகிஸ்தானிடம் வாங்க மாட்டோம், எங்களை நாங்களே பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொன்னவர் சீனா படையெடுத்து விட்டது என்று அறிந்ததால் அதிர்ச்சியும் கவலையும் அடைந்த காயிதே மில்லத் அவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு பிரதமருக்கு 1962ஆம் வருடம் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி என் மகனை ராணுவத்திலே சேர்த்துக் கொள்ள அனுப்பி வைக்கிறேன், நீங்கள் அதற்கு ராணுவத்திலே சேர ஏற்பாடு செய்யுங்கள் என்று 17ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்பினார். அக்டோபர். மறுநாள் பொழுது விடிந்து 3 மணி நேரம் ஆனதற்கு பிறகு 18ஆம் தேதி காலை 9 மணிக்கு பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவரிடமிருந்து டியர் மிஸ்டர் இஸ்மாயில் என்று அவருக்கு கடிதம் வந்தது. நான் அப்படியே திகைச்சு போயிட்டேன். கடிதம் காப்பி வச்சிருக்கேன். நான் ஒரு பிரதமர் அப்பொழுது இருந்த சூழலில் மனமெல்லாம் புண்பட்டு நம்பியிருந்த சீனா துரோகம் செய்து படையெடுத்து வந்து பல்வேறு பிரச்சனைகளில் அலைக்கழிக்கப்பட்ட அந்த மா மனிதன், the woods are lovely, dark and deep, but I have miles to go before I sleep. நான் தூங்குவதற்கு முன்பு இன்னும் பலகாத தூரம் நான் நடக்க வேண்டியவனாக இருக்கிறேன் என்று ராபர்ட் பெர்ன்ஸ் கவிதையை தன் மேஜையிலே வைத்திருந்த அந்த ஜவஹர்லால் நேரு அவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில் 17ஆம் தேதி பிற்பகலிலே அவருக்கு கடிதம் கிடைக்கிறது. 18ஆம் தேதி காலை இஸ்மாயில் சாஹிப் அவர்களுக்கு பதில் எழுதுகிறார் என்றார். ஆஹா, எப்பேற்பட்ட ஜனநாயகவாதி ஜவஹர்லால் நேரு என்று நான் நினைக்கிறேன். காயிதே மில்லத் அவர்கள் இந்த தமிழகத்தில் ஒரு அரசியல் மாறுதல் ஏற்படுவதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பக்கபலமாக நின்று அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். ஓட்டு கேட்க செல்லாமலே ஜெயித்தவர்கள் இந்தியாவில் 2 பேர். ஒருவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர், இன்னொருவர் கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத். மஞ்சேரி தொகுதியில் 3 முறை ஒரு எம்பி. மஞ்சேரி தொகுதிக்குள்ளே போய் ஒரு நாள் கூட ஓட்டு கேட்டது கிடையாது. அந்த பெருமை கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் வழி நடக்கக்கூடிய நீங்கள் காயிதே மில்லத் 67இல் எதை சொன்னாரோ அதை மனதில் கொண்டு மற்றவர்களிடம் நீங்கள் யாரிடமெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வெற்றி பெற செய்ய வேண்டும். வெல்லும் திமுக கழகத்தின் தலைமையிலான கூட்டணி அடியேனின் குரலும் அதற்காக ஒலிக்கும் என்பதையும் சொல்லி இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தீர்களே, உங்கள் பண்பாட்டுக்கு தலை வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மார்ச் 1 பிறந்தநாள் காணும் கழக தலைவர், மக்கள் போற்றுதலுக்குரிய மாண்புமிகு முதல்வர்களின் முதல்வர் அவர்களை வணங்கி மகிழும் நன்றி மறவா முனைவர் கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர்.